அவர் பதவி ஏற்றதுக்கு பிறகு அவர் வந்து முதல் கையெழுத்தா என்ன போட்டிருந்தாரு அப்படின்னா, தகுதியுள்ள குடும்பங்களுக்கு 200 யூனிட் மின்சாரம் ஃப்ரீ அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தாரு. இதெல்லாம் சில பேர் வந்து கிண்டல் பண்ணிட்டாங்க. அவரு வந்து எல்லாருக்கும் தானப்பா சொன்னாரு. அது என்னப்பா வந்து தகுதியுள்ள அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் நான் சொல்ல ஒரே விஷயம், முதல்ல போய் தேர்தல் அறிக்கைய முழுசா படிங்க, தெளிவா படிங்க, வன்மத்தோட படிக்காதீங்க அப்படின்றது தான். காரணம் வந்து தகுதி உள்ள குடும்பங்களுக்கு 200 யூனிட் மின்சாரம் ஃப்ரீ அப்படின்றது தான் தேர்தல் அறிக்கையிலுமே அவங்க வந்து குடுத்திருந்தாங்க. நீங்க சொல்ற மாரி எல்லாருக்கும் ரூ. 1000 சொல்லிட்டு, அதுக்கப்புறம் தகுதி உள்ளவங்களுக்கு ரூ. 1000 அவர் மாத்தல. அவர் இப்பவும் சொன்னத மட்டும் தான் வந்து செய்றாரு அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. அண்ட் அது மட்டும் இல்லாம பெண்களுக்கான பாதுகாப்ப உறுதி செய்வதற்கு வந்து ஒரு படை அமைக்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து 2வது கையெழுத்தா போட்டிருக்காரு. 3வது கையெழுத்தா போதைப் பொருள வந்து ஒழிப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற ஒரு கையெழுத்தா போட்டிருக்காரு. இன்றைய சூழல்ல பெண்களுக்கான பாதுகாப்பும், இந்த போதைப் பொருள் ஒழிப்பும் தான் வந்து தமிழகத்தில பிரதானமா இருக்கக்கூடிய பிரச்சனைகளா இருக்கு. இந்த 2 பிரச்சனைகள் தான் வந்து கடந்த அரச தோல்வி அடைவதற்கான மிக முக்கிய காரணமாவும் அமைஞ்சது. ஸோ விஜய் அவர்கள் முதல்ல அத சரி செய்ய நடவடிக்கை எடுத்திருப்பது அப்படின்றது வந்து உண்மையிலேயே சந்தோஷமான ஒரு விஷயங்க. அது மட்டும் இல்லாம, இதுக்கு முன்னாடி ஆட்சி செய்தவங்க, குறிப்பா வந்து கடந்த 5 வருஷத்துல என்னென்ன விஷயங்கள், என்னென்ன கோளாறுகள், என்னென்ன குளறுபடிகள், என்னென்ன ஊழல்கள், என்னென்ன சுரண்டல்கள் நடந்திருக்கு அப்படின்றத மக்கள் மத்தியில நான் வந்து ஒரு வெள்ளை அறிக்கையா வெளியிடுவேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இது வந்து ரொம்ப ரொம்ப உண்மையிலேயே சூப்பரான விஷயம். இதுதாங்க ஒரு டிரான்ஸ்பரன்ட் கவர்ன்மெண்ட்க்கான ஒரு நல்ல ஒரு விஷயம். ஏன்னா, இந்த 5 வருஷத்துல என்ன நடந்துச்சு அப்படின்றது வந்து மக்களுக்கு முழுமையா தெரியாது. அத திரு விஜய் அவர்கள் வெள்ளை அறிக்கையா குடுக்க போறாரு. அப்ப தெரியும் இந்த 5 வருஷம் இவங்க என்னென்னலாம் பண்ணிட்டு இருந்தாங்க, எவ்வளோலாம் கொள்ளையடிச்சிட்டு இருந்தாங்க அப்படின்றத மக்கள் முன்னாடி திரு விஜய் அவர்கள் வெளிப்படுத்த போறாரு. அதுக்கு இன்னும் ஒரு சில நாட்கள் தேவைப்படுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம என் கூட இருக்கக்கூடிய யாரும் தப்பு பண்ண மாட்டாங்க. இந்த விஜயும் தப்பு பண்ண மாட்டான். நான் ஊழல் பண்ண மாட்டேன். மக்களோட காச கொள்ளடிக்க மாட்டேன். என் கூட இருக்கவங்க யாரும் அப்படி பண்ண மாட்டாங்க. அப்படின்ற ஒரு உறுதிய குடுக்கக்கூடிய தைரியம் இன்னைக்கு இந்தியாவிலே திரு விஜய் அவர்களுக்கு தான் இருக்கு. இது வந்து சும்மா அவர் வந்து சிஎம் ஆயிட்டாரு. அவர் வந்து புகழ்ந்து பேசணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நீங்க இதுக்கு முன்னாடி பதவியேற்ற எல்லா தலைவர்களும் பாருங்க, யாராச்சும் நான் வந்து ஊழல் பண்ண மாட்டேன், நான் வந்து மக்களுடைய பணத்த கொள்ளையடிக்க மாட்டேன் அப்படின்னு மக்கள் முன்னாடி சொல்லக்கூடிய தைரியம், அத சொல்லிட்டு அத ஃபாலோ பண்ணக்கூடிய தைரியம் இருந்துச்சா அப்படின்னா, கண்டிப்பா இல்லங்க. ஸோ இதுதாங்க